Dear students, in the last few classes, we have been studying about modern historiography. After studying about the different trends in modern historiography, we started studying about important individual modern historians. In the last class, we studied about one important modern historian, Edward Gibbon. In this class, we will be studying about one more modern historian, that is Leopold von Ranke. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில நாட்களாக நாம் நவீனகால வரலாற்று வரைவியலை பற்றி, நவீனகால வரலாற்று வரைவியலில் இருந்த பல்வேறு வழிமுறைகளை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். பிறகு நவீனகால வரலாற்று ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர்களை பற்றி படிக்க தொடங்கினோம். அந்த வரிசையில் நேற்று நாம் எட்வர்ட் கிப்பன் என்கின்ற நவீனகால சிறந்த வரலாற்று ஆசிரியரை பற்றி படித்தோம். இந்த வகுப்பில் லியோபோல்ட் வான் ராங்கே அல்லது ராங்கே என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்ற இன்னொரு மிக முக்கியமான நவீனகால வரலாற்று ஆசிரியரை பற்றி படிக்க இருக்கின்றோம். Leopold von Ranke is a 19th century historian. He was born in 1795 and he died in 1885. He belonged to Germany and he inaugurated a new era in historiography. He is considered as the father of modern history. He started his career as a teacher of history in a school in 1818 and later he became a professor of history in 1825 at Berlin. His first book was a critical dissertation of the historians of the period 1494 to 1514 AD. In this book, he had exposed the untrustworthiness of traditional history. அன்புக்கினிய மாணவர்களே, லியோபோல்ட் வான் ராங்கே 1795 பிறந்து 1885 மடிந்தார். ஆக அவர் 19ஆம் நூற்றாண்டின் வரலாற்று ஆசிரியர், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர். அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் வரலாற்று வரைவியலில் ஒரு புதிய மரபை தொடங்குவதற்கு அடிப்படையாக அமைந்தார். நவீன வரலாற்றின் தந்தையாக கருதப்படுகிறார். 1818 ஒரு வரலாற்று ஆசிரியராக ஒரு பள்ளியில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். பிறகு 1825 பேராசிரியராக, வரலாற்று பேராசிரியராக பெர்லின் நகரில் பணியாற்றினார். அவருடைய முதல் புத்தகம் 1494 முதல் 1514 வரை வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய பணிகள், அவர்களுடைய புத்தகங்கள், அந்த புத்தகங்களை பற்றி ஒரு விமர்சன ஆய்வேடை எழுதினார். அப்படி அந்த விமர்சன ஆய்வேடை எழுதுகின்ற வேளையில் அவர் கடந்த கால வரலாறுகள் அல்லது அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட வரலாறுகள் எவ்வளவு நம்பிக்கையற்றவையாக, அதாவது அதிகமான பொய்களும் அதிகமான நம்பிக்கையற்ற செய்திகளும் உறுதி இல்லாத செய்திகளை எப்படி வரலாறு என்று வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்திருந்தார்கள் என்பதை தோலுரித்து காண்பித்தார். அந்த வரலாறுகளில் இருந்த தவறுகளை, அந்த வரலாறுகளில் இருந்த பிழைகளை, எப்படி நடைபெறாத சம்பவங்களை நடைபெற்றதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்துரைத்தார்.
Leopold von Ranke's first book, that is his critical dissertation of the historians who lived between 1494 to 1514, is considered as equivalent of Niebuhr's critical work of ancient history. Niebuhr was another German historian. He had already done a critical analysis of the historical works on ancient history. And similar to it, Leopold von Ranke did a critical dissertation of the historians who lived between 1494 to 1514. Ranke was an editor of a periodical for some time. His writings, his historical work influenced not only the Germans, it influenced the English, it influenced the Americans of United States. Initially, Ranke was not interested in history, but when he came across Niebuhr's Roman history, he was very much influenced, and that helped him to become a historian. Moreover, his intellectual curiosity and desire for reliable information was an important factor that helped him to bloom as a great historian. அன்புக்கினிய மாணவர்களே, லியோபோல்ட் வான் ராங்கே உடைய முதல் நூலான அந்த கிரிட்டிக்கல் டெசர்டேஷன், அந்த விமர்சன ஆய்வேடு 1494 முதல் 1514 வரை வாழ்ந்த வரலாற்றாசிரியர்கள் உடைய புத்தகங்களை ஆய்வு செய்து அவர் வெளியிட்ட விமர்சன ஆய்வேடு. அவருக்கு முன்பு ஜெர்மனியில் வாழ்ந்த இன்னொரு வரலாற்றாசிரியரான நெய்பர் என்கின்ற அந்த வரலாற்று ஆசிரியர் அதே போன்று பழங்கால வரலாற்று ஆசிரியர்களுடைய புத்தகங்களை ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்துக்கு இணையான ஒரு புத்தகமாக கருதப்படுகின்றது. அதே போல் ராங்கே நீண்ட நாள் வரை ஒரு பருவ வெளியீடு என்று சொன்னால் பீரியாடிக்கல் என்று சொல்வோம். பீரியாடிக்கல் என்று சொல்வது காலந்தோறும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு இதழ், ஒரு இதழ், அதாவது ஒரு ஜேர்னல் என்று சொல்லுவோம். நாம் ஜேர்னல் என்று சொன்னால் ஒரு ஆய்வேடு, காலந்தோறும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் வரக்கூடிய ஒரு ஆய்வேட்டை அவர் ஆசிரியராக இருந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வரலாற்று பணி அவருடைய நாடான ஜெர்மனி நாட்டவர்களை மட்டுமல்ல, இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் வாழ்ந்த அமெரிக்கர்களுக்கும் மிகவும் ஊக்கமாக, இவருடைய பணியின் காரணமாக இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டனர். ஆரம்ப காலத்தில் அவர் வரலாற்றின் மீது ஒரு பற்றற்ற நிலையில் இருந்தார். ஆனால் காலப்போக்கில் அவர் நெய்பர் என்பவருடைய, அவருக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஜெர்மானிய வரலாற்று ஆசிரியர் நெய்பர், அவருடைய ரோமானிய வரலாறு என்கின்ற புத்தகத்தை படித்து அதன் மூலம் ஊக்கப்பெற்று அவர் வரலாற்றின் மீது தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். மேலும் அவருக்கு ஒரு அறிவு தேடல், இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி என்று சொல்வார்கள். இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி என்று சொன்னால் அறிவு தேடல், அறிவு தேடல் என்று சொன்னால் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பக்குவம். அறிவுபூர்வமாக விஷயங்களை அணுக வேண்டும், அறிவுபூர்வமாக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவுபூர்வமாக அனைத்து விஷயங்களையும் தேட வேண்டும் என்கின்ற அந்த பக்குவம் அவரிடம் இயல்பாகவே இருந்தது. மேலும்
நம்பகத்தனமான தகவல்கள் தனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. கேட்பதையெல்லாம் நம்புவது அல்ல, நம்பிக்கைக்குரிய தகவல்களை நாம் என்றைக்குமே தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவமும் இருந்தது. இந்த இரண்டு பக்குவங்களும் அவரை ஒரு சிறந்த வரலாற்றாசிரியராக மெருகேற்றின. After being inspired by Niebuhr's Roman history and developing an interest in history, he studied the classical historians, Herodotus, Thucydides, Xenophon, Dionysius, Livy, Tacitus, Cicero. He also read romances of Sir Walter Scott. The romances of Sir Walter Scott annoyed him very much because of its historical errors. He was more attracted to truth than fiction. And he was noted for his amazing detachment, rare objectivity, and respect for accuracy. He was deeply romantic and genuinely religious. லியோபோல்ட் வான் ராங்கே அல்லது ராங்கே வரலாற்றின் மீது ஆர்வம் ஏற்பட்ட பிறகு கிளாசிக்கல் ஹிஸ்டோரியன்ஸ் என்று சொன்னால் பழங்கால கிரேக்க மற்றும் பழங்கால ரோமானிய வரலாற்று வரைவியலாளர்களின் வரலாற்று நூல்களை முறையாக படித்தார். குறிப்பாக பழங்கால கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களான ஹெரோடோட்டஸ், தூசிடைட்ஸ், ஜெனோபோன், டயோனிசஸ், அதேபோல் பழங்கால ரோமானிய வரலாற்று ஆசிரியர்களான டைட்டஸ் லிவி, கொர்னீலியஸ் டாசிட்டஸ், சிசிரோ போன்றவர்களுடைய நூல்களை படித்தார். அதேபோல் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இன்னொரு எழுத்தாளரான சர் வால்டர் ஸ்காட் அவருடைய வரலாற்று நூல்களையும் படித்தார். சர் வால்டர் ஸ்காட்டுடைய நூல்களை படிக்கின்ற போது அவர் மிகவும் வருந்தினார். காரணம், அந்த நூல்கள் மிகைப்படுத்தப்பட்ட நூல்கள் என்ற அடிப்படையில் அதில் நிறைய வரலாற்று பிழைகள் இருந்தன. அதில் வரலாற்று செய்திகள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. ஆக வால்டர் ஸ்காட்டுடைய நூல்கள் அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. ஏன் என்று சொன்னால், அவர் கற்பனையை விட உண்மையை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருந்தார். சர் வால்டர் ஸ்காட்டுடைய புத்தகங்கள் அதிக கற்பனையையும் குறைவான வரலாறையும் கொடுத்தது, அல்லது மிகைப்படுத்துகின்ற வேளையில் வரலாறை தவறாக சித்தரித்தது. அது அவருக்கு அந்த பண்பு, அந்த மாண்பு அவருக்கு பிடிக்கவில்லை. ராங்கேவுக்கு உண்மையை ஒரு உண்மை விழும்பியாக இருந்தார், அதாவது உண்மையை தேடக்கூடிய நபராக இருந்தார். அவரிடம் இருந்த இன்னும் சில குணாதிசயங்கள் அவரை சிறந்த வரலாற்றாசிரியராக ஆக்கின. குறிப்பாக அமேசிங் டிட்டாச்மெண்ட் என்று சொல்கிறோம். டிட்டாச்மெண்ட் என்கின்ற வார்த்தை மிக முக்கியமான சொல். ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு தேவையான குணாதிசயம் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் என்று சொன்னால், நாம் எதை எழுதுகிறோமோ, நாம் எதை பற்றி பேசுகிறோமோ, நாம் எதை பற்றி எழுதுகிறோமோ அதில் இருந்து ஒதுங்கி இருப்பது என்று சொன்னால், நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பு, நாம் எதை பற்றி எழுதுகிறோமோ அதில் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் எழுதுவது. நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை புறம் தள்ளிவிட்டு எழுதுவது, அது டிட்டாச்மெண்ட். நமக்கு ஒரு ஈர்ப்பு இல்லாமல் வைத்துக் கொள்வது.
அதே போல் ஆப்ஜெக்டிவிட்டி, அவரிடமிருந்து இன்னொரு குணம். ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொன்னால் உண்மை தேடல். ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொன்னால் உண்மையை பிரதிபலிப்பது. ஆக டிட்டாச்சாக இருந்தார், ஆப்ஜெக்டிவாக இருந்தார், அக்யூரசி என்று சொல்வார்கள். அக்யூரசி என்று சொன்னால் அக்யூரேட்டாக இருப்பது, சரியாக இருப்பது, தவறான செய்திகளை சொல்லுவது அல்ல என்ற நிலைப்பாடை எடுப்பது. ஆக இந்த குணாதிசயங்கள் தான் அவரை ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராக மாற்றின. டீப்லி ரொமான்டிக் அண்ட் ஜென்யூன்லி ரிலீஜியஸ் என்று சொன்னால் அவர் உணர்வுகளோடு இருந்தார். அதாவது மிகைப்படுத்துவது அல்ல என்பதில் அவர் தெளிவாக இருந்தால், ஆனால் மிகைப்படுத்துவது இல்லை என்ற ஒரு அடிப்படையில் இருந்தாலும் மனிதர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையும், அதேபோல் உண்மையான ஒரு சமயவாதியாகவும் அவர் இருந்தார். Leopold von Ranke combined the piety of Lutheranism, idealism of Johann Fichte, philosophy of Herder and Goethe. He combined 18th century universal history with romantic individualism. He opposed utilitarian history of Enlightenment period. He established the techniques of knowing the events exactly as happened. Leopold von Ranke ஜெர்மனியில் வாழ்ந்த சமயவாதியான மார்ட்டின் லூதர், அதேபோல் தத்துவ ஞானிகளான ஜொஹான் ஃபிச்ட் மற்றும் ஹெர்டர் அண்ட் கொய்தே, இவர்களுடைய கருத்துக்களால் கவரப்பட்டு இவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருந்தார். 18ஆம் நூற்றாண்டில் மிக பிரபலமாக இருந்த யூனிவர்சல் ஹிஸ்டரி அல்லது ஒட்டுமொத்த மனித குலத்தின் வரலாற்றை ரொமான்டிக் இண்டிவிஜுவலிசம், இது இரண்டின் பண்புகளையும் அவர் கொண்டிருந்தார். இது ஆச்சரியமான விஷயம். ஏன் என்று சொன்னால், யார் ஒருவர் மனித குலத்தின் ஒட்டுமொத்த வரலாறை படிக்கின்றார்களோ, மனித குலத்தின் ஒட்டுமொத்த வரலாறை யூனிவர்சல் ஹிஸ்டரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் தனி மனித பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். தனி மனித மாண்புகளுக்கு, தனி மனித சிறப்புகளுக்கு, தனி மனிதர்களை போற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இரண்டு பண்புகளையும், இரண்டு நேர் எதிர்மறையான பண்புகளையும், இரண்டு எதிர்மறையான மரபுகளின் பண்புகளையும் உள்வாங்கி இருந்தார். யூனிவர்சல் ஹிஸ்டரியையும் அவர் விரும்பினார், யூனிவர்சல் ஹிஸ்டரியையும் அவரை கவர்ந்தது. ரொமான்டிக் இண்டிவிஜுவலிசம் என்கின்ற அந்த தனி மனித படிப்பும், அந்த தனி மனிதனை பற்றி படிக்கக்கூடிய அந்த நிலையும் அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் என்லைட்டன் அறிவொளி காலத்தில் வந்த யூட்டிலிட்டேரியனிசம் என்கின்ற அந்த வரலாற்று மரபை அவர் நிராகரித்தார், அதை புறக்கணித்தார். அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வரலாற்று செய்தியை பற்றி எழுதுகின்ற போது உண்மையில் என்ன நடந்தது என்பதை ஆய்வு செய்து எழுதுவதற்கான முறையை அவர் கண்டுபிடித்தார். ஆக அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், சரியான வரலாறு பிரதிபலிக்கப்படுவதற்கு, சரியான வரலாறு வெளிக்கொணர்வதற்கு தேவையான அணுகுமுறைகளை அவர் கையாண்டார், அதை அறிமுகப்படுத்தினார். By means of rigorous training, he became an example to prove to the world a way by means of which it became impossible to write history without narratives of eyewitness and genuine immediate documents.
He was not influenced by contemporary theories like Hegelianism, liberalism, romanticism, and positivism. He was strongly opposed to patriotic prejudices. லியோபோல்ட் வான் ராங்கே உடைய மிக முக்கியமான சாதனை என்னவென்று சொன்னால், அவர் இந்த உலகுக்கு வரலாறு எழுதுகின்ற வேளையில் கண்டிப்பாக அந்த வரலாற்று சம்பவத்திற்கான சமகால சான்றுகளை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தினார். ஆக அவருக்கு பின்பு வரலாறு எழுதியவர்கள் சமகால சான்றுகளை பயன்படுத்தாமல் வரலாறை எழுதவில்லை. சமகால சான்றுகளை அடிப்படை சான்றுகள் என்று நாம் சொல்வோம், பிரைமரி சோர்சஸ். நாம் எந்த சம்பவத்தை பற்றி எழுதுகிறோமோ அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் பதிவுகள், அதேபோல் அதே காலகட்டத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்ட அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆவணங்கள், இதை அடிப்படையாக வைத்து வரலாறுகளை எழுத வேண்டிய அவசியத்தை, கட்டாயத்தை அவருடைய பயிற்சியின் மூலமாக வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் பெற்றனர். மிக முக்கியமான ஒரு கொடை அது வரலாற்று வரைவியலுக்கு. அடிப்படை சான்றுகளை அடிப்படையாக வைத்து மட்டுமே வரலாறை எழுதுவது என்பது ஒரு மிக முக்கியமான பண்பு. அவர் மூலமாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதேபோல் சமகால தத்துவங்கள், ஹெஜலியனிசம், லிபரலிசம், ரொமான்டிசிசம், பாசிட்டிவிசம் போன்ற எந்த தத்துவங்களும், சமகால தத்துவங்களும் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை, அல்லது அதை பெரிய பொருட்டாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதேபோல் தேசப்பற்று என்கின்ற அந்த விஷயம் தன்னுடைய வரலாற்று எழுத்துக்களில் வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தான் ஜெர்மானியர் என்ற காரணத்தினால் ஜெர்மானியர்களை பற்றி எழுதுகின்ற வேளையில் மிகைப்படுத்தி எழுதிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். அதேபோல் வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய தேசப்பற்றை, தேசத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்புகளை புறம் தள்ளி வைத்துவிட்டு எழுத வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருந்தார். His collected volume of 54 works are his greatest contribution to the world of history. Among these 54 works, the most important are History of the World, History of the Popes, History of the Reformation in Germany, French history, English history, Prussian history, history of Latin and Teutonic nations. ராங்கேவின் மிக முக்கியமான கொடை, வரலாற்றுக்கான கொடை, அவருடைய 54 புத்தகங்கள். அந்த 54 புத்தகங்களில் மிக முக்கியமானவை ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் என்கின்ற உலக வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் த போப்ஸ் என்கின்ற கிறிஸ்துவ திருச்சபையின் தலைவர்களான போப்புகளுடைய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் த ரிஃபர்மேஷன் இன் ஜெர்மனி என்கின்ற ஜெர்மனியில் சமய சீர்திருத்தத்தின் வரலாறு, அதேபோல் பிரெஞ்சு நாட்டு வரலாறு, இங்கிலாந்து நாட்டு வரலாறு, பிரஷியன் நாட்டு வரலாறு, பிரஷியன் பகுதியின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் லாட்டின் அண்ட் டியூட்டானிக் நேஷன்ஸ் என்கின்ற ரோமானியர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்திய அந்த புத்தகம். இவையெல்லாம் ராங்கேவின் மிக முக்கியமான புத்தகங்களாக கருதப்படுகின்றன. Leopold von Ranke is very important, is recognized because of his contribution to study modern history with a scientific basis. He found out the ways and means by means of which
modern history can be studied on a scientific basis. He found out, or he invented, or he discovered the technique of writing objective history by critical analysis of sources. Instead of using completed history of the past, he felt it is good to use original state papers, diaries, correspondence, official reports, and other first-hand material. And because of his contribution, history became an academic subject that required specialized training in archival research. அன்புக்கினிய மாணவர்களே, நவீனகால வரலாறை எப்படி அறிவியல் பூர்வமாக படிக்க வேண்டும், எப்படி அறிவியல் பூர்வமாக படிக்க முடியும் என்பதை ராங்கே உலகுக்கு தெரிவித்தார், என்பதை ராங்கே உலகுக்கு நிரூபித்தார். ஆக வரலாறு என்பது, அதுவும் குறிப்பாக நவீனகால வரலாறு, அறிவியல் பூர்வமாக படிப்பதற்கான வழிமுறையை வகுத்து தந்தவர் லியோபோல்ட் வான் ராங்கே. உண்மையான வரலாறை, ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்டரி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த உண்மையான வரலாறை எழுதுவதற்கு எப்படி ஆவணங்களை சரிபார்த்து, ஆவணங்களை ஆய்வு செய்து எழுதுவது என்பதை உலகுக்கு அவர் நிரூபித்தார், அவர் உலகுக்கு காண்பித்தார். ஆக ஒரு உண்மையான வரலாறு எழுதுவதற்கு சான்றுகளை ஆய்வு செய்து, அந்த சான்றுகளை ஆய்வு செய்ததன் மூலமாக உண்மையான சான்றுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போலியான சான்றுகளை அகற்றிவிட்டு உண்மை வரலாறை எழுதக்கூடிய அந்த வழிமுறையை உலகுக்கு கற்றுத்தந்தவர் லியோபோல்ட் வான் ராங்கே. தெளிவாக அவர் சொன்னார், கடந்த கால நூல்களை பயன்படுத்தி வரலாறை எழுதக்கூடாது. வரலாறுகளை எழுதுகின்ற வேளையில் கடந்த கால நூல்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு, பழங்கால வரலாறுகளை பற்றி எழுதியிருக்கக்கூடிய நூல்களை தவிர்த்துவிட்டு, அடிப்படை ஆதாரங்களை, அடிப்படை சான்றுகளை, அரசு ஆவணங்களை, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய டைரிகளை, குறிப்பேடுகளை, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் கடித போக்குவரத்தை, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஏற்படுத்திய அறிக்கைகளை பயன்படுத்தி, முதல்நிலை சான்றுகளை, அடிப்படை சான்றுகளை பயன்படுத்தி மட்டுமே வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று ராங்கே வாதிட்டார். அதை செய்தும் காட்டினார். இவருடைய இந்த முயற்சியின் காரணமாக வரலாறு என்பது, வரலாறு என்கின்ற அந்த பாடப்பிரிவுக்கு ஒரு சிறப்பான ட்ரெய்னிங், ஆர்கைவல் ரிசர்ச் என்று சொல்லுவோம், ஆவண காப்பகத்தை பயன்படுத்துவதற்கான முறையான பயிற்சியை எடுத்த பின்பு வரலாறை எழுதக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். ஆவண காப்பகம் என்பது அடிப்படை ஆதாரங்கள் சேகரித்து வைக்கப்படுகின்ற இடம். ஆவண காப்பகம் என்பது எப்படி புத்தகங்களை நூலகத்தில் வைக்கிறார்களோ அப்படி அடிப்படை சான்றுகளை, அரசு ஆவணங்களை ஆவண காப்பகத்தில் தான் வைப்பார்கள். ஆக ஆவண காப்பகங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து பயன்படுத்தி வரலாறை எழுதுவதற்கு மக்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை லியோபோல்ட் வான் ராங்கே உருவாக்கினார். Due to his intervention, due to his technique, the technique he developed, editing the source material became an important activity of historical scholarship.
And when people started editing the source materials, social research was greatly fostered by the availability of new data. He had a belief that all periods of history are equally important. And he said that all periods of history received the blessing of God. So he did not discriminate between this period of history is important and another period of history is less important. He studied all periods with equality. And likewise, he did not distinguish between the West and the East. He gave an importance to Oriental cultures. Oriental cultures is the Eastern world. So he had an equal treatment for all aspects of history. And Ranke's greatest contribution to history is his wholehearted devotion to develop history as a science. Leopold von Ranke இந்த அடிப்படையில் அடிப்படை ஆவணங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பும், அதேபோல் ஆவணங்களை பயன்படுத்துகின்ற வேளையில் சரிபார்க்க வேண்டும், சரியாக அந்த ஆவணங்களை கையாள வேண்டும், அதை சரிபார்க்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பின் காரணமாக வரலாற்றில் சான்றுகளை சரிபார்ப்பதே ஒரு தனி பிரிவாக உருவானது. அதாவது வரலாற்றுக்கான சான்றுகள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வரலாற்றுக்கான சான்றுகளை சரிபார்ப்பது என்பது ஒரு தனி பிரிவாக வரலாற்றில் உருவானது. மக்கள் சான்றுகளை சரிபார்க்கக்கூடிய பணியை எடுத்துக்கொண்டார்கள். ஆக அப்படி சான்றுகளை சரிபார்க்கக்கூடிய அந்த பணியை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் சமூகவியல் ஆராய்ச்சியில் அதிகமான சான்றுகள் கிடைத்தன. அதேபோல் லியோபோல்ட் வான் ராங்கே எந்த காலகட்டத்தையும், வரலாற்று காலகட்டத்தில் எந்த ஒரு காலகட்டமும் மிக முக்கியமானது, இன்னொன்று குறைந்து மதிப்பிடக்கூடியது என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அவர் எல்லா காலங்களும் சம அளவில் மிக முக்கியமானவை என்று கருதினார். எல்லா காலங்களுக்கும், எல்லா வரலாற்று காலங்களுக்கும் ஒரே முக்கியத்துவத்தை தந்தார். அதேபோல் அவர் பகுதி வாரியாகவும் வரலாற்றுகளை பிரித்து விடவில்லை. அனைத்து பகுதி வரலாறுகளுக்கும் சமமான முக்கியத்துவத்தை தந்தார். வரலாறு என்பது, உலகம் என்பது மேற்கு உலகம், கிழக்கு உலகம் என்று பிரிக்கப்படுகிறது. கிழக்கு உலகம் என்பது ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களை உள்ளடக்கியது. இந்த கிழக்கு உலகத்தை ஓரியண்டல் என்று சொல்கிறார்கள். இந்த கிழக்கு உலகத்தை ஓரியண்டல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர் இந்த ஓரியண்டல் பாரம்பரியங்களையும் ஓரியண்டல் பண்பாடுகளையும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக மேற்கு உலகத்தோடு அவர் நின்று விடவில்லை. அதேபோல் ராங்கேவின் மிக முக்கியமான பங்களிப்பு, வரலாற்று வரைவியலுக்கு அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு, வரலாற்று பாடத்தை ஒரு அறிவியலாக மாற்றி அமைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பாக தென்படுகிறது. அதாவது வரலாற்றை அறிவியலாக அறிவிக்கப்பட வேண்டும், வரலாற்றை அறிவியல் பூர்வமானதாக ஆக்கித்தர வேண்டும், வரலாற்றை ஒரு அறிவியல் பாடமாக இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டார் லியோபோல்ட் வான் ராங்கே. So the greatest achievement of Leopold von Ranke is the development of a method which would lead to objective history or objectivity in history. And because of his strenuous efforts and the new techniques and innovations he made, Lord Acton called him as Columbus of modern history.
He was considered as high priest of historicism, which means history determines every event but does not justify it. Believed history is the proof of divine being. The ideas are the thoughts of God in the world. In the interaction of these ideas in the coming and going lies the great secret of history. லியோபோல்ட் வான் ரான்கே உடைய மிக முக்கியமான பங்களிப்பு உலக வரலாறுக்கு என்னவென்று சொன்னால், உண்மையான வரலாறுகளை வகுத்து எடுப்பதற்கு, வகுத்து எழுதுவதற்கு அவர் வழிவகுத்தார் என்பதுதான். ஆக உண்மையான வரலாறுகளை எப்படி எழுத வேண்டும் என்பதை உலகுக்கு காண்பித்தார். அவருடைய இந்த முயற்சியின் காரணமாக லார்ட் ஆக்டன் அவரை, ரான்கேவை, கொலம்பஸ் ஆஃப் மாடர்ன் ஹிஸ்டரி என்று புகழ்ந்தார். ஹிஸ்டாரிசிசம் என்கின்ற கோட்பாட்டின் மீது மிக பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருந்தவர் லியோபோல்ட் வான் ரான்கே. இந்த ஹிஸ்டாரிசிசம் என்ன சொன்னது என்று சொன்னால், வரலாறு சம்பவங்களின் தொகுப்பு. ஆனால் அந்த சம்பவங்களை நியாயப்படுத்துவது வரலாற்றின் பணி அல்ல. அதாவது வரலாறு சம்பவங்களை சொல்ல வேண்டும், ஆனால் அந்த சம்பவங்கள் சரிதானா, தவறாக நடந்து விட்டனவா என்ற நியாயப்படுத்தக்கூடிய அந்த முறையை வரலாறு கையாளக்கூடாது என்பது ஹிஸ்டாரிசிசம் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையாக அமைந்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் ரான்கேவை பற்றி. அவர் முழுமையான சமயவாதியாக இருந்தார். இறைவன் மீது மிகப்பெரிய பற்று வைத்திருந்தவராக இருந்தார். அப்படி அந்த பற்றின் அடிப்படையில் அவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், வரலாறு என்பது இறைவன் இருக்கிறார் என்பதற்கான சான்று. இறைவனின் நாட்டத்தின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழுகின்றது என்கின்ற நம்பிக்கை உடையவராக இருந்தார். மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், சித்தாந்தங்கள் இறைவனால் வழங்கப்பட்டவை. இந்த சித்தாந்தங்கள் உடைய சந்திப்பு, இந்த சித்தாந்தங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்வது, இந்த சித்தாந்தங்கள் ஒன்றோடு ஒன்று உறவாடிக் கொள்வது என்பது, அந்த சித்தாந்தங்கள் வருவதும் போவதும், இதை பற்றி படிப்பது என்பது வரலாற்றின் மிகப்பெரிய ரகசியமாக அவர் கருதினார். அதாவது இந்த சித்தாந்தங்கள் இறைவனால் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் ஏன் இறைவன் இந்த சித்தாந்தங்களை உருவாக்குகின்றான், ஏன் ஒரு சித்தாந்தத்தை ஒரு காலகட்டத்திலும் இன்னொரு சித்தாந்தத்தை இன்னொரு காலகட்டத்திலும் முன்னிலைப்படுத்துகிறான் என்பதை படிக்க வேண்டிய விஷயமாக வரலாறு இருக்கின்றது என்பதை அவர் உணர்த்தினார். ஆக லியோபோல்ட் வான் ரான்கே நவீன காலத்தின் சிறந்த வரலாற்று ஆசிரியர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. This presentation has been made with the help of B. Sheikhali's book History, Its Theory and Method, published by Macmillan India Limited. இந்த காணொளி ஆனது திரு பி. ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட் என்கின்ற புத்தகம் மேக்மில்லன் இந்தியாவால் பிரசுரிக்கப்பட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது.